எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் சண்டே சமையல் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் சண்டே எடுத்த வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோல என்னோட ஸ்டைல் ஆஃப் ரசம், அதுக்கப்புறமா வஞ்சர மீனை வச்சு ஒரு கிங்ஃபிஷ் மீன் பொரிச்சது தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரசம் பண்றதுக்கு முன்னாடி ரசப்பொடி அரைச்சிக்கலாங்க. இது ஒரு வாட்டி பண்ணா 4 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் பெப்பர், காரம் உங்களுக்கு நிறைய வேணும்னா 4 டீஸ்பூன் பெப்பர் கூட போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. கலர் மாறுற வரைக்கும் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும் போது 3லேருந்து 4 காஷ்மீரி சில்லி விதை எடுத்தது, 6லேருந்து 7 நார்மல் ரெட் சில்லி விதை எடுத்தது சேர்த்துக்கிறேங்க. இதையும் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கலர் மாறுற வரைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூட்லேயே அது நல்லா சுருங்கி வந்துடுங்க. நல்லா ஒரு 2 வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாங்க. இது ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கிட்டா ரசப்பொடி ரெடி. இப்போது சைட்லேயே ஒரு குக்கரில் 3 பெரிய தக்காளியை ரிவர்ஸில் எக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்னதாக இருந்தால் 4லேருந்து 5 தக்காளி. இதுக்கு தேவையான அளவு தண்ணி, 2.5 டேபிள் ஸ்பூன் துவரப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டேங்க. இது கூட பெருங்காயம், உப்பு போட்டு இப்போ இதை 4லேருந்து 5 விசில் போல் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ குக் பண்ண உடனே இதில் இருக்க தக்காளி தோலை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்க போகிறேன். மசிச்சு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. தனியாக ஒரு பெரிய கடாயில் கடுகு, உளுந்து, சீரகம், 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் விதை எடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா தாளித்து எடுத்துக்கிட்ட உடனே நம்ம மசிச்சு வச்சுருந்த பருப்பு தக்காளியும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணியையும் ஊற்றிக்கிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாங்க. இது நல்லா கலந்த உடனே இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில். ஸோ அதனால் நான் மூடி போட்டு கொதிக்க வைக்கிறேங்க. இப்படி கொதிச்சு வந்த உடனே 1.5லேருந்து 2 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். மீதி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க மீதி பொடியை. இப்போ அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதையும் ரசத்துலேயே ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம ரசப்பொடி போட்டோடனே 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கணும். வச்சுட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதான். ரசப்பொடி போட்டு கொதிக்கெல்லாம் விடக்கூடாது. 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ வாங்க மீன் பொரிச்சது பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது 400 கிராம்ஸ் ஆஃப் கிங்ஃபிஷ்ஷுங்க, வஞ்சர மீன். இதில் என்னென்ன போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன்னா 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3 to 4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, 1.5 டீஸ்பூன் தனியா பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 லெமனை ஜூஸ் எடுத்து இதில் போட்டிருக்கேங்க. சின்ன லெமனாக இருந்தால் 1 லெமன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். சைடில் கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அது வெங்காயம் போட்டு வதக்கிறதுக்காகங்க. இப்போ வாங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது க்ரீன் மசாலாக்காக. இது எப்படி பண்ணுறது அப்படின்னா 1/2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, 1/2 தக்காளி, அப்புறம் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. இது தனியாக வச்சுக்கலாம். இது வெங்காயம் வதக்கும் போது நான் இதையும் போட்டுப்பேங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பிக்கிறேங்க, இல்லைனா உடஞ்சிரும் அப்படின்றதுனால பயந்து திருப்பி எடுத்தேன். ஏன்னா ரொம்ப பெரிய மீன் இது. கொஞ்சம் நான் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட உடஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரை பண்ணேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ மீன் பொரிச்சதுக்கு தேவையான தொக்கு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே பேனில் அந்த எண்ணெயிலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவைப்படாது. இந்த எண்ணெயிலேயே நம்ம தொக்கு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கின உடனே க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் மீன் மேரினேட் பண்ணும்போது ஒரு மசாலாவை தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது வெங்காயம் வதக்கும் போது யூஸ் பண்ணேன் இல்லையா, அதையும் இப்போ இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வரணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு மட்டும். ஏன்னா மீன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வந்துடுங்க.
உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ லிட்டு போட்டு இதை 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்க போகிறேங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்காததுனால அப்பப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி வதக்கிக்கிட்டேன், இல்லைன்னா தீஞ்சிரும். ஸோ மசாலா தீஞ்சிருச்சுன்னா பொரிச்சது நல்லா வராது. அதனால் நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் இன் பிட்வீன் வந்து ஓப்பன் பண்ணி வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த ஸ்டேஜ் வந்திருக்கணும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இன்னும் ஒரு நிமிஷம் போல் இதை வதக்கிட்டு நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்துற வேண்டியதாங்க. அவ்வளோதான் பாருங்கள், இவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்கு. ஃபிஷ்ஷு வந்து தொப்புன்னு போட்டுறக்கூடாது, மெதுவாக அப்படியே அடுக்கணுங்க. கீழே கொஞ்சம் மசாலா வச்சுட்டு மேலேயும் இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலேயும் கொஞ்சம் மசாலா நான் அப்ளை பண்ணுவேன். இது யூஸ்வலாக வாழை இலையில தான் பண்ணுவாங்க மீன் பொரிச்சது. இன்றைக்கி வாழை இலை இல்லாததுனால நான் தவாலேயே பண்ணிட்டேங்க. ஸோ கீழே கொஞ்சம் மசாலா வச்சுட்டு மேலே ஃபிஷ் வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து நான் மசாலா அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் மேலே லைட்டாக தூவிக்கிறேங்க. அவ்வளோதான். வாழை இலை இல்லாததுனால நான் மசாலாவை மேலே தடவிட்டு ஒரு லிட்டு போட்டு ஆஃப் பண்ணி ஸ்டவ்வில் அப்படியே மூடி வச்சுக்க போகிறேங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ஸோ தட் அந்த மசாலா அப்படியே நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக வாழை இலை இருந்ததுன்னா நீங்கள் இப்படியே வந்து மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு வாழை இலையை கொஞ்சம் நேரம் கட்டி வச்சிங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம மீன் பொரிச்சது ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ நான் லிட்டை போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் அப்படியே வச்சிடுறேன். ஆஃப் பண்ணிடணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. இந்த 2 ரெசிபியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.